Hi dears, Assalamu alaikum. Welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்னோட அபாயா கலெக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இது லாஸ்ட் மந்தே ஷூட் பண்ணி வச்சேன், ஆனா எடிட் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் கொஞ்சம் பெருசா பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். She's a Mona Lisa. Everyone's lining up to see. ஸோ ஃபர்ஸ்ட் அபாயா வந்து இந்த அம்பர்லா கட் அபாயா தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அம்பர்லா கட்லேயே வாங்கினது இந்த அபாயா தான். ஸோ ஒரு பிளாக் கலரில் இந்த பெல் ஹேண்ட் ஸ்லீவ் வச்ச மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து ஏதோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி, எனக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால சில அபாயாலாம் கால் தடுக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ மோஸ்ட் ஃபேவரட்டாக நான் காலேஜ் டைமில் அதிகமாக இதான் வந்து வியர் பண்ணிகிட்ருப்பேன். இந்த அபாயா வந்து ஒரு டைம்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது தான், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கோட் டைப்ல வரும், பட் வந்து ஸ்டிச்சட் கோட்டாக தான் இருக்கும், தனியாக போட்டுக்கிற மாதிரி இல்லை. ஸோ ஒரு 2 லேயர் கிளாத் வச்ச மாதிரி இருக்கும். ஒரு டைம் ஆஃப்ல வந்து எல்லாருமே இந்த ஃபங்க்ஷன் டைம்ல பார்க்கும்போது இதே தான் போட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்ல ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அபாயா வந்துட்டு இது ஒரு பட்டன் டைப் அபாயா தான். நார்மலாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ சாரீ அந்த மாதிரி ஏதாச்சும் ரொம்ப மேக்ஸி ட்ரெஸ்லாம் அதிகமாக போட்டால் அந்த டைமில் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஸ்லீவ் வந்து கேதரிங் ஹேண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்லீவோட எண்டில் வந்துட்டு நம்ம ஷர்ட்லலாம் ஒரு காலரில் கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் கட் தான் இருக்கும். அதிகமாக வியர் பண்ணாட்டி இந்த அபாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பட்டன்ஸ் எல்லாமே ஸ்டோனில் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அபாயா வந்து இதுவும் அந்த டபுள் கிளாத் அபாயா மாதிரி அந்த டைப்பில் தான் இருக்கும். ஆனால் ஃபுல்லுமே அது வராது. ஸ்லீவ்ஸில் அப்புறம் இந்த நெக் பேட்டர்னில் மட்டும் அந்த மாதிரி டபுள் கிளாத்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லுமே ஸ்டோன் ஒர்க்கில் வந்த மாதிரி தான் இருக்கும். இதுவுமே நான் வந்து காலேஜ் டைமில் அதிகமாக வியர் பண்ணியிருக்கேன். இந்த அபாயா நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் மோஸ்ட்லி வெளியே போகும்போது ஈஸியாக வியர் பண்ணிட்டு போகிறது வந்து இதுதான். இது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் நான் அதிகமாக வந்து வியர் பண்ணுவேன். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்டோனாக இருக்கிறதும் நான் நிறையா வந்து வியர் பண்ணேன். ஹேண்டில் மட்டும் ஸ்டோன், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்த மாதிரி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஒரு டபுள் லேயர் கிளாத் மாதிரி இருக்கும். கோட் டைப் மாடலில் வரும். நமக்கு வந்து அந்த நடுவில் 2 பவு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட் வந்து அதோட எண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு நடக்கும்போது வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்து ஸ்ட்ரைட் கட் அபாயா தான். 1-2 மட்டும் ஸ்ட்ரைட் கட் அபாயா இருக்கும். மீதி எல்லாமே எங்கிட்ட இருக்கிறது எல்லாம் அம்பர்லா கட் அபாயா தான் இருக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் கரெக்டாக இருக்காது, கொஞ்சம் தடுக்கிற மாதிரியே தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ ஷூஸ் அந்த மாதிரி என்ன போட்டாலும் லைட்டாக தடுத்துட்டே தான் இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டார்டிங் வீடியோஸ்லேருந்தே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த அபாயா தான் நான் அடிக்கடி வெளியே போகிறது இல்லை எங்கே போனாலும் நான் மோஸ்ட்லி வீடியோஸில் வரும்போது இதில் தான் வருவேன். கொஞ்சம் பஃப் ஹேண்ட் ஸ்லீவ் வச்ச மாதிரி இருக்கும். எனக்கு ஏன் இது பிடிக்கும்னா, எந்த அபாயா வாங்கினாலும் ஒரு சில ஸ்டிச்சஸ்லாம் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும், இந்த ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி. இதுதான் எனக்கு வந்து அந்த ஆல்டரிங் ப்ராப்ளமே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம ஹிப்கிட்டையும் ஒரு பெல்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஹேண்டுமே வந்து அந்த பஃப் ஹேண்டில் வந்துட்டு நமக்கு அந்த எண்டில் மட்டும் ஃப்ரில் வச்ச மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் ஸ்லீவ் மட்டும் பிளாக் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இதே அபாயா வந்து நான் இன்னொன்றும் வச்சுருக்கேன், பிளாக் கலர்லேயும் வச்சுருக்கேன் அண்ட் பர்பிள் கலர்லேயும் வச்சுருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது வந்து ஜூம் கிளாத் மெட்டீரியல் தான். ஸோ நமக்கு வெயில் டைமில் போடுறதுக்கு அவ்வளோவா கரெக்டாக இருக்காது. ஸோ மற்ற டைமில் நம்ம போட்டுக்கலாம், பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். பை பாய்.